இன்கம் டேக்ஸ் இல்லாத ஒரு நாடு மத்திய கிழக்கு நாடுகளிலே இன்கம் டேக்ஸ் இல்லை. மைக்ரேஷனை பற்றி கதைக்கும் பொழுதோ ரெண்டு விஷயம் இருக்குது. இதில் வந்து புஷ் ஃபேக்டர் ஒன்று இருக்குது, ரெண்டாவது புல் ஃபேக்டர். இனி அந்த ஒரு கவர்ச்சி மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இருக்குமா? போனால் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போக வேண்டும் என்ற ஒரு சிந்தனையிலே ஒரு படி இறக்கம் ஏற்பட்டு விட்டது என்று சொல்லுகிறேன். நாங்கள் இந்த யுத்தத்திலே ஏலவே வென்று விட்டோம். ஈரானுடைய எல்லா தளத்தையும் நாங்கள் சின்ன பின்னமாக்கி விட்டோம். இனிமேல் இழப்பதற்கு ஈரானுக்கு ஒன்றும் இல்லை. சிந்தனைகளை தூண்டி விடுற ஒன்று. அடுத்து ஈரானிய தலைமையை முழுக்க தனிமைப்படுத்துறது. அதாவது மக்கள் மத்தியில் ஒரு விதமான தாக்கத்தை, அழுத்தத்தை ஏற்படுத்தி. வணக்கம். பேசப்படாத விடயங்கள் கட்டாயமாகவே பேச வேண்டிய விடயங்களை சுமந்து வருகிறது இந்த இன்ஃபார்மர் நிகழ்ச்சி. இன்றைய தினம் மத்திய கிழக்கு நாடுகளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற தீவிரமான யுத்தம், அதனால் சர்வதேச ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், எங்கள் நாடு எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் என்பது சம்பந்தமாக நாங்கள் பேசப் போகிறோம். அது சம்பந்தமாக பேசுவதற்காக ALA அசீஸ் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். இவர் யார் என்று கேட்டால், ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஜெனீவாவிலே எங்கள் நாட்டினுடைய முன்னாள் வதிவிட பிரதிநிதியாக கடமையாற்றியவர்கள். இன்றைய தினம் கலிகத்துக்கு வருகை தந்திருக்கிறார். வணக்கம் திரு ALA அசீஸ் அவர்களே. வணக்கம். அமெரிக்கா ஆதரவு கொடுக்கிறது, இஸ்ரேல் ஆதரவு கொடுக்கிறது, மத்திய கிழக்கு நாடுகள் ஆதரவு கொடுக்கிறது என்றெல்லாம் ஒரு பக்கம் நாங்கள் வைத்து விட்டாலும் இந்தியாவும் இதற்கு சார்பாக வாக்களித்திருக்கிறது. இதே ஒரு கட்டாயம் சொல்லியாகணும். சிதம்பரம் அவர்கள், முன்னாள் இந்தியாவினுடைய நிதியமைச்சர், தன்னுடைய ட்விட்டர் பதிவிலேயே பதிவு செய்திருக்கிறார். இந்தியா எந்த தார்மீக எண்ணத்தோடு இந்த பாதுகாப்பு சபையினுடைய இந்த ஈரானுக்கு எதிரான கண்டன தீர்மானத்துக்கு சார்பாக நின்றிருக்கிறது. ஈரானுக்கு எதிராகவும் மத்திய கிழக்கு நாடுகள் சார்பாக இருந்திருக்கிறது. 170 குழந்தைகள், சிறுவர்கள், பச்சிளம் குழந்தைகள் கொன்று அழிக்கப்பட்ட அந்த ஒரு ஏவுகணை தாக்குதலை அமெரிக்கா தான் செய்ததென்று உலகமே தெரிந்திருந்தாலும் அந்த யுத்த குற்றம் சம்பந்தமாக யாரும் கதைக்காமல் இருக்கின்ற பொழுது இவ்வாறான ஒரு கண்டன தீர்மானத்தை பாதுகாப்பு சபையிலே ஈரானுக்கு எதிராக எடுத்திருக்கிறார்கள். எங்கே தர்மம் இருக்கிறது, எங்கே நியாயம் இருக்கிறது? இதில் இந்தியாவும் இணைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இல்லை, இந்தியாவை பொறுத்தளவில் அவங்களோட வியூகம் வித்தியாசமானது. ஏனென்றால் அவங்க வந்து U2 I2 ஒரு கான்செப்ட் வைத்திருக்கிறாங்க. U2 என்றால் UAE and USA, I2 என்றால் இந்தியா அண்ட் இஸ்ராயல். இது வந்து வெளியே ஒரு கன்சல்டேஷன் குரூப் மாதிரி இருந்தாலும் உண்மையான தீவிரப்படுத்தப்பட்ட வேறு விதமான வியூகங்களை வகுக்கின்ற ஒரு அமைப்பு தான் இது. ஆகவே பேசிக்கலி இந்தியா வந்து இதில் வந்து நமக்கு தெரியும், இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் போர் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முதல் நாள் வரையும் இஸ்ரேலில் இருந்தார். ஆகவே இந்தியாவினுடைய தீர்மானம் வித்தியாசமானது. இந்தியா எப்படி போயும் இஸ்ராயலை, அமெரிக்காவை விட்டு இந்த போரிலிருந்து நடுநிலை எடுக்கும் என்று என்னால் தெளிவாக சொல்ல முடியாது. அப்படி இருந்தாலும் கூட நடுநிலைக்கான ஒரு சில தோட்டங்களை ஏற்படுத்தலாம். ஆனால் நடுநிலை எவ்வாறு வரும் என்று எனக்கு தெரியல. 140 நாடுகள் நீங்க சொன்னீர்கள் சார்பாக வாக்களித்திருக்கிறார்கள். அப்ப எந்த ஒரு நாடுகளும் நடுநிலை எடுக்கவில்லையா? இல்லை, இதில் ரெண்டு பிரச்சனை இருக்குது. ஒன்று வந்து எந்த விதமான ரெசல்யூஷன் இது என்று பார்க்குறது. இப்போ இப்பொழுது அரபு நாடுகளுக்கு சிலர் சப்போர்ட் பண்ண விரும்புவாங்க. அது பாதிக்கப்பட்ட நாடுகளாக தங்களை காட்டிக்கொள்ள எப்பொழுதுமே காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறபடியால் அவங்க வந்து சர்வதேச சமூகத்தில் குறிப்பாக அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள்கிட்ட கதைக்கக்குள்ள அவங்க சிலவங்களுக்கு நடந்திருக்கிறது அநியாயம், நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம். ஆனால் சில நேரம் அதோட தொடர்ந்து செல்வாங்க, ஈரானுக்கு நடக்கிறதும் அநியாயம், நீங்கள் உங்களுடைய அதிகாரங்களை, உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அதையும் நீங்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வர பாருங்கன்னா சொல்லுவாங்க. அந்த முதல் பகுதியை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது எப்படி? நாங்கள் இப்பொழுது செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு தீர்மானம் ஒன்றை நாங்கள் கொண்டு வர முயற்சிக்கிறோம், அதுக்கு நீங்கள் ஆதரவளிப்பீர்களான்னு கேட்பாங்க. அப்போ எல்லா நாடுகளும் சொல்லும் நாங்கள் அதை யோசித்து சொல்கிறோம் என்று. ஆனால் பிறகு என்ன யோசிப்பாங்கண்டா, இந்த தீர்மானம் வந்து Chapter 7 ஆஃப் த UN சார்ட், அதான் உண்மையாக சொல்ல போனால் அந்த பாதுகாப்பு சபை அந்த முடிவை Chapter 7 அத்தியாயம் 7 எடுத்தால் அது சொல்கிறது என்ஃபோர்ஸ்மெண்ட் மெஷர்ஸ் என்று. அதாவது உடனுக்குடன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஒரு நாட்டின் மீது திணிக்கலாம், அதை சரியான அதுக்கு எதிரான தடைகளை அதை நிறைவேற்றும் வரை கொண்டு வரலாம்.
ஆனால் அப்படி இல்லாத ஒரு ரெசல்யூஷன் ஒன்று கொண்டு வரும் பொழுது நாங்கள் ஏன் இதுக்கு ஆதரவு காட்டக்கூடாதுன்ற தோற்றப்பாடு வந்திருக்கும். அதே நேரத்தில் இதை ஏற்றுக்கொண்ட ஜிசிசி நாடுகளுக்கும் ஜோர்டானுக்கும் என்னவென்றால், எங்களுக்கு 140 நாங்கள் அடிபட்டாலும் அல்லது எங்களுக்குள்ள பாதுகாப்பு நடந்தாலும் அல்லது எங்களை பற்றி வேறு விதமான விமர்சனங்கள் இருந்த போதும் கூட 140 நாடுகள் எங்களுக்கு ஆதரவு காட்டியிருக்கின்றது என்ற ஒரு மோரல் இது ஒன்று இருக்குது, கரேஜ் ஒன்று வேறு இருக்குது. இப்போ உலகமே கேட்கின்ற ஒரு கேள்வி, சர்வதேச ஊடகங்கள் அனைத்துமே கேட்கின்ற ஒரு கேள்வி, 170 பச்சிளங்குழந்தைகள் பாலகர்கள் அவர்களுடைய பள்ளியிலே இந்த ஏவுகணை தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. முதலிலே டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார், இது ஈரானுடைய மிஸ்ஃபயராக இருக்கலாம், அவர்களுக்கு சரியான இலக்குகளை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் செய்ய தெரியாது என்று சொல்லியிருந்தார். ஆனால் பிறகு வந்த ஆதாரங்கள் அனைத்துமே இது அமெரிக்கா தான் இதை ஏவி இருக்கிறது என்ற அந்த உண்மையை வெளிப்படுத்தியது. அதே ஒரு கட்டத்திலே டொனால்ட் ட்ரம்பும் மறைமுகமாக ஏற்றுக்கொண்டும் இருக்கிறார். இப்ப இந்த இடத்திலே யுத்த குற்றம் இடம்பெற்றிருக்கிறது என்றது ஏற்றுக்கொள்ளலாமா? யுத்த குற்றம் என்பது எப்பொழுதுமே சிவிலியனை டார்கெட் பண்ணி சிவிலியனை குறிவைத்து செய்கின்ற எதுவுமே யுத்த குற்றமாக தான் வரும். ஆனால் அதுக்கு இந்த 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 நாடுகள் குறிப்பாக அடிக்கடி போருக்கு போகிற நாடுகள் அல்லது தங்களுடைய நலன்களை பாதுகாப்பு தேசிய நலன்களை விஸ்தரித்து கொள்வதற்காகவும் பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் எந்த நாட்டுடன் போருக்கு போக தயாராக இருக்கின்ற நாடுகள் எல்லாம் அந்த இன்டர்நேஷனல் ஹியூமனிட்டேரியன் லோவை திரும்ப மீள்வரையறை செய்ய முயற்சித்திருக்கின்றன. காலத்துக்கு காலம் அவர்கள் என்ன செய்வார்கள் உடனே, நீங்கள் ஒரு மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்றை அட்டாக் பண்ணும் பொழுது அது ஒரு லெஜிட்டிமேட் டார்கெட்னு சொல்லுவாங்க. IHLM தான் நார்மலாக இட்ஸ் எ லெஜிட்டிமேட் டார்கெட். அந்த லெஜிட்டிமேட் டார்கெட்டை அட்டாக் பண்ணும் பொழுது அதுக்கு பதிலாக இன்னொரு டார்கெட் அடிபடுமெண்டா அதை கொலெட்டரல் டேமேஜ்னு சொல்லி சிம்பிளாக பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் உண்மையாக அந்த கொலெட்டரல் டேமேஜ்களை அனலைஸ் பண்ணி செய்யப்பட்ட ஒரு ஆராய்ச்சியில் தெரியுது என்னவென்றால் அவைகள் எல்லாமே யுத்த குற்றங்கள் தான் என்று. ஆகவே நேரடியாக என்னால் ஆன்சர் பண்ண முடியாவிட்டாலும் நான் சொல்லலாம் என்று சிவிலியன்ஸ் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல்கள் யுத்த குற்றமே ஆகும். யுத்த குற்றம் என்கிற பொழுது அதுக்கான இன்டென்ஷன் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட வேண்டும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த 170க்கும் மேற்பட்ட சிறுமியர்கள் அல்லது இந்த சிறுமியர் பாடசாலை மீது அட்டாக் பண்ணப்பட்டதை பற்றி கணக்கு சர்வதேச ரீதியில் பெரிய ஒரு என்ன பப்ளிசிட்டி ஒன்று மேற்கத்திய நாடுகள் கொடுக்கல. ரஷ்யா இந்த செக்யூரிட்டி கவுன்சில் ரிசல்வுக்கு பின்னால் அந்த பஹ்ரைன் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு பிறகு ரஷ்யா ஒரு தீர்மானம் கொண்டு வர முயற்சித்தது. அது அதில் ரஷ்யா சொல்லுகிறது என்னவென்றால், இந்த ஹியூமனிட்டேரியன் லோ வயலேஷன்ஸ் உடனுக்குடன் நிற்க வேண்டும் என்றும், ஆனால் இந்த ஈரான் ஒரு ராஜதந்திர பாதைக்கு தயாராக இருந்த பொழுது அது நிராகரிக்கப்பட்டது என்றும் சொல்லி அந்த ஈரான் மீது நடந்த அட்டாக்ஸ்களை கண்டம் பண்ணுறதுக்காக ரஷ்யா ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை அதே பாதுகாப்பு சபை நிராகரித்து விட்டது. ஆகவே 2 இருக்குது. ஒன்று ரெசல்யூஷன் 2817, அதுதான் முந்த நாள் அடாப்ட் பண்ணப்பட்டது, அந்த பாதுகாப்பு சபை தீர்மானித்தது. அது ஈரானை கண்டம் பண்ணுது, ஈரானை ரெஸ்ட்ரெயின் பண்ண சொல்லுது, ஹோமுர்ஸ் ஸ்ட்ரெயிட் நீரிணையிலையும் வேறு இடங்களிலேயும் தாக்குதல் நடத்த வேண்டாம் என்றும் அவைகளெல்லாம் சர்வதேச சட்டத்துக்கு எதிரானது என்றும் சொல்லுது. அதே நேரத்தில் ரஷ்யன் ரெசல்யூஷன் என்ன சொல்லுது, ஈரானுடைய சவரனிட்டி ரெஸ்பெக்ட் பண்ணப்பட வேண்டும், ஹியூமனிட்டரியன் லோ ரெஸ்பெக்ட் பண்ணப்பட வேண்டும், ஈரானுடைய பாதை அதாவது தெரிவு ராஜதந்திர பாதை மதிக்கப்பட வேண்டும், அந்த முடிவு மதிக்கப்பட வேண்டும், அதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கப்பட வேண்டும் சொல்லுது. ஆனால் முதலாவது செட் எக்ஸெப்ட் பண்ணப்பட்டுட்டு 2வது செட் ரிஜெக்ட் பண்ணப்பட்டுட்டு. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே இடம்பெறுகின்ற யுத்தத்திலே அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது கொஞ்சம் நிலை குலைந்து போன நாடுகள் என்று சொன்னால் இந்த மத்திய கிழக்கு நாடுகள் தான். குறிப்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், துபாய் மிகப்பெரிய அளவிலே பாதிப்புக்கு உள்ளாகிறது. சர்வதேச ரீதியாக ஒரு வர்த்தக நிலையமாக எல்லோராலும் கருதப்பட்ட பல நிறுவனங்களுடைய தலைமை காரியாலயம் இயங்குகின்ற இடமாக இருக்கக்கூடிய துபாய் தான் அதிகமாக இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பார்வையிலே இந்த மத்திய கிழக்கு நாடுகள் எந்த அளவு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் இந்த யுத்தத்தின் மூலமாக? பாதிப்பு என்று வரும்பொழுதோ நிச்சயமாக ஒரு அரசியல் ரீதியிலையும் சரி ஒரு ஸ்திரமற்ற தன்மை ஒன்று வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே பொருளாதார ஸ்திரமற்ற தன்மை ஒன்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இருக்கிற ரிசர்வ்ஸ்களை கொண்டு அவர்கள் சமாளித்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் அதே நேரத்தில் வந்து ஒரு ரியலிஸ்டிக் அசஸ்மெண்ட் செய்யும் பொழுது அவங்களுக்கு விளங்கும் அதே இந்த போருக்கு முந்திருந்த அதே வேகத்திலையும் அதே 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 தீர்க்கமான முடிவுகளுடன் அவர்கள் முன்னேறி செல்ல முடியுமாங்கிறதுல ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறி இருக்கத்தான் செய்யுது. ஆனால் பொருளாதார ரீதியான பாதிப்புகளுக்கு துபாய் போன்ற இடங்களில் பாதிப்பு கூட. ஏனென்றால் அவங்கள் இந்த போருக்கு பிறகு, இந்த போர் முடியுமாக இருந்தால் இந்த போருக்கு பிறகு ஒரு லெசன்ஸ் லேர்ன்ட் ஒன்று இருக்குதானே, பாடங்களை கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன என்று அறிய வேண்டும். ஆனால் அரபு நாடுகளுடைய மாபெரும் பிழையும் அதுதான். எப்பொழுதுமே கற்றுக்கொண்டது என்ன என்பதை அறிய முயற்சிக்கிறது இல்லை, அல்லது அதை அறிய முயற்சிக்கக்கூடிய மாதிரி அங்கே ஒரு டெமோக்ராட்டிக்கான மக்களுடன் கன்சல்ட் பண்ணுற ஒரு ப்ரோசஸ் இல்லை. ஆகவே அது அந்த அரிஸ்டோக்ரசி, அதாவது அந்த அந்த மன்னர்கள் அவங்களுடைய சார்ந்தவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ இந்த நாட்டுக்கு தேவை என்று அந்த முடிவுகளையே அவங்கள் செயற்படுத்தி கொண்டு போவார்கள். ஆனால் இந்த முறை அப்படியான வாய்ப்பு, அப்படியான சந்தர்ப்பத்துக்கு இடமில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் மிக சுத்தமான ஒரு தேடல் ஒன்றை செய்ய வேண்டியிருக்கிறது, மீள்பார்வை ஒன்றை செய்ய வேண்டியிருக்கிறது. நீங்கள் மீள்பார்வை மத்திய இலக்கு நாடுகள் செய்ய வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது மத்திய இலக்கு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, அமெரிக்கா இந்த இடத்தில் தன்னுடைய தளங்களை வைத்திருக்கிறது. நீங்கள் ஏலவே சொல்லியிருந்தீர்கள், வான்தளத்தை பயன்படுத்தக்கூடாண்டாலும் நீர்த்தளத்தை பயன்படுத்தலாம், தரையை பயன்படுத்தலாம் என்று வருகின்ற பொழுது அங்கே ஏதோ ஒரு வகையிலே மத்திய இலக்கு நாடுகள் அமெரிக்காவுக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்திருக்கிறார்கள். ஈரான் சொல்லி இருக்கிறது, அனைத்து மத்திய இலக்கு நாடுகளிலும் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளங்கள் அனைத்தும் அப்புறப்படுத்தப்பட வேண்டும், அப்பொழுதுதான் உங்கள் மீதான இலக்குகள் இனி வராது என்று சொல்லியிருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகள் அமெரிக்காவை தன்னுடைய இடங்களில் இருந்து அப்புறப்படுத்துவதற்கான அல்லது உங்கள் நாட்டுக்கு செல்லுங்கள் என்ற வேண்டுகோள் விடுக்கக்கூடிய ஒரு திரகாத்திரமான சூழ்நிலையிலே மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கிறார்களா? மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இடையில் ஒற்றுமை பெற வேண்டும். முதல் தனித்தனி நாடுகள் அத்தகைய தீர்மானங்கள் எடுத்து தாங்களே அதை அமுல்படுத்துவது என்பது மிகவும் சாத்தியமற்ற ஒன்று. ஒற்றுமையாக இருக்கிறார்கள் மற்ற நாடுகள். அது வந்து இப்படித்தானே எமர்ஜென்சி யூனிட்டி ஒன்று இருக்குது. அதாவது ஒரு அவசரகால சூழ்நிலையால் ஏற்படுத்தப்படுகிற யூனிட்டி வந்து நிரந்தரமான யூனிட்டி அல்ல. அந்த அவசரகால சூழல் நின்றவுடனே அந்த யூனிட்டி போய்விடும், உண்மையாக சொல்ல போனால். ஆகவே நாங்கள் எப்பொழுதுமே நல்லதை நினைக்கணும், கெட்டதை நினைக்கக்கூடாது என்ற அடிப்படையில் பார்க்க போனால் இதே யூனிட்டி நாங்கள் ஜிசிசி கண்ட்ரிகளுக்கு இடையில் இருக்குன்னு வச்சுக்கொள்வோமே. அப்படி இருந்தால் அவங்க எல்லோரும் சேர்ந்து தங்களுக்கு ஒரு ரீஜனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி ஒன்றை வகுக்கணும். இப்போ கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் எவ்வளோ சொன்னாலும் சரி, பாதுகாப்பை மிகவும் குறைவாக தான் கதைச்சிருக்குது. டெவலப்மெண்ட், ப்ராஸ்பெரிட்டி, பீஸ் இதெல்லாம் கதைச்சிருக்கிறாங்க. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் அவங்களுக்கு இடையில் இருக்கிற பாதுகாப்பு டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியோ செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜிகளை எப்படி நாங்கள் வந்து கோஆர்டினேட் பண்ணலாம், ஒரு விதமான ஒரு 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 டாக்ட்ரின் ஒன்றை உருவாக்குறது, ஒரு தத்துவத்தையோ உருவாக்கி கொள்வதுங்கிற பற்றிய டிஸ்கஷன் மிக குறையத்தான் நடந்திருக்குது. ஏனென்றால் அவர்கள் வந்து இந்த எம்பையாஸ், அதாவது ஒரு கிங்டம்ஸாக இருந்தாலும் கூட அவங்கள் வந்து தாங்கள் முன்னேறும் எனும் தாங்கள் போட்டிக்கிட்டு வெளி பொருளாதார ஆதரவை இழுக்கணுங்கிறதுல அவங்க போட்டிக்கிட்டாங்க. அதனால் வந்து ஒரு குழப்பமான சூழல் அவங்களுக்குள்ளே ஏற்பட்டது. ஆகவே இந்த முறை அவர்கள் சீரியஸாக நாம் சொல்ல முடியாது, அவங்க தான் செய்ய வேண்டும், அது அந்தந்த நாடுகளுக்குள்ளே இருந்து வர வேண்டும். நிச்சயமாக அந்த மக்கள் கூட இந்த முறை ஒரு ப்ரெஷர் ஒன்றை செய்வாங்க, அமுக்கத்தை கொடுப்பாங்க, அல்லது இவர்களுக்கு மக்கள் மத்தியிலிருந்து ஒரு அமுக்கம் பெறுகிறது என்பது விளங்கியிருக்கவும் கூடும். உண்மையாக என்ன செய்வார்கள் என்றால், உண்மையாக இந்த போர் எந்த விதமாக போகிறது என்பதை முதலாவது கவனிக்க வேண்டும். போகும் வரையும் என்ன செய்ய போகிறார்கள்? உதாரணத்துக்கு அமெரிக்காவுக்கு தொடர்ந்து ஹெல்ப் பண்ண போகிறார்களா, இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஹெல்ப் பண்ண போகிறார்களா? அதன் பிறகு ஈரானுடைய நிலைமை என்ன? அதன் பிறகு ஈரானுடைய ஆதரவை பெற்ற குழுக்கள் இருக்கின்றன. அந்த குழுக்களை வந்து இவங்க ப்ராக்சிஸ் என்று சொல்கிறாங்க. ஆனால் ப்ராக்சிஸ்ங்கிறது ஒரு விதமான ஒரு அழுக்கு வேலைகளை செய்கின்ற ஒன்று தான் ப்ராக்சிஸ். ஆனால் அந்த குழுக்களுக்கு கூட உள்ளுக்கு ஒரு அரசியல் போராட்டத்துக்கான தளமும் அதற்கான காரணிகளும் இருக்குது. ஆகவே ஈரானுடைய சப்போர்ட் இருக்கலாம், எல்லாம் அந்தந்த நாடுகளுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் போர் நடக்குதோ அங்கேயெல்லாம் ஒரு அரசியல் ரீதியிலான ஒரு 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 மனக்கசப்பு அல்லது ஒரு போராட்டம் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆகவே இவைகளில் எவ்வாறு மாறியமைக்கப் போகிறது? அமெரிக்காவை தங்களோட தளத்திலிருந்து தங்களுடைய இடத்திலிருந்து உங்கள் நாட்டுக்கு செல்லுங்கள், எங்களுடைய நாட்டிலே இனிமேல் உங்களுக்கு தளம் தரமாட்டோம் என்று சொல்லக்கூடிய தைரியம் மத்திய இலக்கு நாடுகளுக்கு இருக்கிறதா? அதனுடைய பின்விளைவு எவ்வாறு மாறும்? நான் நினைக்கிறேன் அத்தகைய ஒரு ஒரு நிலைப்பாடை கல்ஃப் கோஆபரேஷன் உள்ள நாடுகள் உடனுக்குடன் எடுக்க முடியாது.
ஏனென்றால் அது அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. நாங்கள் வந்து இராணுவ தளங்களை மட்டும்தான் பார்க்குறோம். அந்த இராணுவ தளங்களை முன்வைத்து இருக்கின்ற உளவாளிகள், அதில் இருக்கிற செக்யூரிட்டி நெட்வொர்க் எந்த அளவுக்கு அந்த ஆட்சிகளுடனும் மற்ற விதமான சமூகங்களுடன் தொடர்பட்டிருக்குது, பிஸ்னஸ் ரீதியில் எத்தனை விதமான இரகசிய செயற்பாடுகள் நடைபெறுகின்றது என்பது ஒரு கல்ச்சராக போய்விட்டது. அது சில நேரங்களில் என் பார்வைக்கு தெரியாது. ஆகவே நாங்கள் வந்து தளங்களை மட்டும் வைத்துக்கொண்டு தளங்களை எடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவங்க தளங்களை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறது இல்லை. அவங்க யோசிப்பாங்க தங்களுக்கு இருக்கிற அந்த கிரவுண்டே நாங்கள் இழக்க வேண்டி வருமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் என்ன எதிர்வினை செயற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதை பற்றி அவங்க யோசிப்பாங்க. ஆகவே அரபு நாடுகள் வந்து தாங்கள் வந்து அமெரிக்கா வந்து தங்களுடைய பேஸுகளை விட்ரா பண்ணணும் என்று சொல்கிறது வார்த்தைகளுக்கு சரியாக இருக்கலாம். இன்றைய சூழ்நிலைகளை திருப்திப்படுத்துறதுக்காக, மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக சில சமிக்ஞைகளை அனுப்பலாம். ஆனால் ஒரு ஈஸியான விஷயமாக நாங்கள் சொல்ல முடியாது. என்றால் அதுக்கு பின்னால் எவ்வளவோ உளவாளிகளும் எவ்வளவோ பாதுகாப்பு ஆலோசனை கொடுக்கின்ற கொமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்களும் டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸும் இருக்கின்றன. இப்போ உலகளாவிய ரீதியிலே எந்த நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று யாரை கேட்டாலும் எல்லோரும் சொல்லுகின்ற ஒரு விடயம், இந்த யுத்தத்துக்கு முதல் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்ல வேண்டும். சவுதி அரேபியாவாக இருக்கலாம், துபாயாக இருக்கலாம், கட்டாராக இருக்கலாம். இந்த நாடுகள் தான் அவர்களுக்கு பிடிக்கும். எல்லோருக்கும், வர்த்தகர்களுக்கு பிடிக்கும், பெரிய பெரிய அறிவாளிகளுக்கு பிடிக்கும், கல்வி சமூகத்துக்கும் பிடிக்கும். அந்த நாடுகளிலே போய் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அங்கு ஒரு பெரிய ஓரளவு ஒரு வீடு வாங்க வேண்டும், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க வேண்டும். அங்கே வாங்கினால் எந்த விதத்திலும் எங்களுடைய பணத்துக்கு எந்த விதத்திலும் கேடு வராது, நீண்ட காலம் அந்த பணத்தை பாதுகாக்கலாம். இன்கம் டேக்ஸ் இல்லாத ஒரு நாடு மத்திய கிழக்கு நாடுகளிலே இன்கம் டேக்ஸ் இல்லை. கோஆபரேஷன் டேக்ஸ் கிட்டத்தட்ட 9 விதத்துக்கும் குறைவாகத்தான் இருக்கிறது. ஆகவே கொண்டு வருகின்ற அனைத்து பணத்தை நீங்கள் உங்களுக்கானதாக வைத்திருக்கலாம் நிலைப்பாடு வருகின்ற பொழுது அந்த ஒரு விம்பம் இனி மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வருமா? இல்லை, என்னென்னா மைக்ரேஷனை பற்றி கதைக்கும் பொழுதோ ரெண்டு விஷயம் இருக்குது. இதில் வந்து புஷ் ஃபேக்டர் ஒன்று இருக்குது, எது வந்து மைக்ரேஷனை உண்டாக்குது. ரெண்டாவது புல் ஃபேக்டர், எது இழுக்குது என்கிறது. அதில் எப்பொழுது நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தா இந்தியாவோ இலங்கையோ பங்களாதேஷோ பாகிஸ்தானோ எப்பொழுதும் ஒரு புஷிங் தான். அதாவது மக்களை வெளியே போயிட்டு பணம் ஈட்டுறதுக்கான சந்தர்ப்பங்களே, அதாவது ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்கும். என்ன பொருளாதார நிலை அப்படி, என்ன சமூக கட்டமைப்பு அப்படி. அப்போ நீங்கள் வந்து உடனுக்குடன் முன்னேறணுமெண்டா ஒரு கீழ் ஒரு லோவ எக்கனாமிக் ஸ்டேட்டஸிலிருந்து நீங்கள் முன்னு வர வேண்டுமெண்டா, இல்லை நீங்கள் வந்து கூடுதலாக உழைக்கவும் வேணும், அதே நேரத்தில் குயிக்காக உழைக்கவும் வேணும். அதற்கான சந்தர்ப்பம் என்ன, அது வந்து மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்குது. இதைத்தான் சொல்றது புஷ் ஃபேக்டர் என்று. புல் ஃபேக்டர் உடனே அந்த நாடுகளுடைய கவர்ச்சியான தன்மை, எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி, அதில் போகும் பொழுது நீங்கள் வந்து சில நேரங்கள் உங்களுக்கு சில ரைட்ஸ்கள் இல்லாமல் விடலாம், சில உரிமைகள் உங்களுக்கு கிடையாது, நீங்கள் சிட்டிசன் இல்லை, ரைட்டா? ஆனால் இருந்தாலும் கூட உங்களுக்கு எக்கனாமிக்கலியாக உங்களுக்கு சரியான ஹெப்பி என்றால் நீங்கள் எடுக்கின்ற சம்பளமோ உழைக்கிற உழைப்புகளோ உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் போதுமானதாக இருக்கும். ஆகவே அது ஒன்று இருக்குது. ஆகவே இந்த மத்திய நாடுகளுக்குள்ளே வந்த பெரும் இதுக்கு இந்த எக்கனமி ரீதியான வந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காரணம் வந்து ஒயில் வெல்த் தானே. உண்மையாக ஒயில் வெல்த் வரும் பொழுதோ அது பிறகு அவங்களுடைய நாட்டுகளை அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டது. அதே நேரத்தில் துபாய் போன்ற கான்செப்டும் வந்துச்சு. துபாய் போன்ற கான்செப்டுகளுக்கு சமாந்தரமாக கட்டார், டோஹா போன்ற கான்செப்ட்களும் வந்துச்சு. எல்லாமே வந்து வர்த்தக வலயங்களாகவும் அதே நேரத்தில் குறைந்த டெக்ஸ் அறவிடுகின்ற தேசங்களாகவும் மாறும் பொழுது மக்கள் அதனால் கவரப்படுவார்கள், கம்பெனிகள் அதனால் கவரப்படும். இதுக்கு அப்பால் சில இடங்களில் வந்து மத்திய கிழக்கு நாடுகள் உண்மையாக அமெரிக்காவினுடைய ஃபாரின் பாலிசி ஸ்ட்ராட்டஜிலேயோ அல்லது யூரோப்பியன் யூனியன், குறிப்பாக ஃப்ரான்ஸுடையதும் குறிப்பாக யூகேயினுடையதும் ஃபாரின் பாலிசி வெளிநாட்டு கொள்கை வெளிநாட்டு கொள்கை வியூகத்தில் மிக முக்கியமானது. அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுகளையோ கம்பெனிகளையோ இங்கே அனுப்புவதன் மூலம் ஒன்று பெனிஃபிட் எடுக்கிற அதே நேரத்தில் வந்து தங்களோட இன்ஃப்ளூயன்ஸை, ஆதிக்கத்தை அந்த நாடுகளில் கூட்டிக் கொள்ள முயற்சிப்பாங்க. ஆகவே பலவிதமான பார்வையில் இதை அணுக. இனி அந்த ஒரு கவர்ச்சி மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இருக்குமா? பல பேர் சொல்லுகிறார்கள் இருக்காமல் போகிறது. மத்திய கிழக்கு நாடுகளுடைய அந்த போனால் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போக வேண்டும் என்ற ஒரு சிந்தனையிலே ஒரு படி இறக்கம் ஏற்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார்கள். அது குறுங்காலமாக இருக்குமா, நீண்ட காலமாக இருக்குமா? இல்லை, இருக்கும். என்னுடன இதில் பிரச்சனை இதுதான். ஒன்று வந்து நாங்கள் எல்லாருமே இப்பொழுது ஏற்றுக்கொள்கிற ஒரு விஷயம் என்னென்னா மல்டிபோலர் வேர்ல்டு.
மல்டிபோலர் வேர்ல்டு வந்து பொலிட்டிக்கல் வேர்ல்டாக இருக்கும் என்று சிலர் சொல்கிறாங்க. ஆனால் பொலிட்டிக்கல் எக்கனாமிக் கலந்ததாகவும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. எக்கனாமிக்கலி மல்டிபோலர் வேர்ல்டு ஏற்கனவே இருக்குது. ஆகவே அது ஒரு க்ரைட்டீரியா, அதன்படியும் நாங்கள் பார்க்கலாம். இரண்டாவது நாங்கள் பார்க்கும் பொழுது கவர்ச்சி இல்லாமல் இருக்கிறது காரணம் என்ன? நிரந்தரமற்ற தன்மை அல்லது அமைதியின்மை அல்லது உள்கிளர்ச்சிகள் அல்லது அதனுடைய சட்டத்தில் இறுக்கங்கள் அல்லது முந்தி கொடுத்த பெனிஃபிட்ஸில் கொடுக்க இயலாது என்ற நிலை வரும் பொழுது அது வந்து உண்மையாக ஒரு பிரச்சனை, அந்த புல் ஃபேக்டர் குறையும், அதனுடைய எஃபெக்ட் குறையும் பொழுது என்ன நடக்கும்ன்றா மக்கள் வேற குறைவாங்க. அது எந்த விதமான தாக்கத்தை மறுவிதமாக பொருளாதார ரீதியில் அதில் அபிவிருத்தி ரீதியில் ஏற்படுத்தும்ங்கிறத பொறுத்திருந்தான் தான் பார்க்கணும். உண்மையாக சொல்ல போனால் எனிவே இன்னொரு விதமான ஒரு சிந்தனையும் போய்கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு சில நாடுகளில் பார்த்திங்கன்னா ஒன்று அல்லது 2 நாடுகளுடைய மக்கள் கிட்டத்தட்ட 1 மில்லியன் 1.5 மில்லியன் சில நேரங்கள் இருக்கிறாங்க சில நாடுகளில். இப்போ இந்த நாடுகள் யோசிக்குது, அரபு நாடுகள் அந்த குறிப்பிட்ட நாடுகள் யோசிக்குது என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு நாட்டுக்கு 1 மில்லியன் 10 லட்சம் மக்களை ஒரு நாட்டிலிருந்து இங்கே வேலை செய்ய அனுமதிக்கிறத விட அந்த 10 லட்சத்தையும் 10 நாடுகளுக்கு கொடுத்தா அந்த 10 நாடுகளும் நமக்கு ஆதரவு அளிக்குமே. இப்படியெல்லாம் யோசனை இருக்குது. ஆகவே நான் ஒரு விதமாக ஒரு ஒரு லைனை கீறி போட்டு சொல்ல இயலாது, இப்படி போகும்னு சொல்லலாம். ஆனால் உண்மையாக அதனுடைய அந்த ரீஜனல் சிக்னிஃபிகன்ஸ் வந்து இந்த போர் எப்படி போகுது என்பது போல் கூடும் அல்லது குறையும். ஆனால் பொருளாதார ரீதியில் இழப்புகள் மிகவும் மிக அதிகமாக இருக்கிறது. உண்மைதான் நீங்கள் சொன்னது போல் அந்த யுத்தம் எவ்வாறு போகிறது என்பதை பொறுத்து தான் மத்திய கிழக்கு நாடுகளுடைய முக்கியத்துவம் எங்களுக்கு எதிர்கால காலத்தில் எங்களுக்கு தெரிய வரக்கூடியதாக இருக்கும். டொனால்ட் ட்ரம்ப் சொல்லுகிறார், நாங்கள் இந்த யுத்தத்திலே ஏலவே வென்று விட்டோம், ஈரானுடைய எல்லா தளத்தையும் நாங்கள் சின்ன பின்னமாக்கி விட்டோம், இனிமேல் இழப்பதற்கு ஈரானுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். உண்மையாகவே இவர் சொல்லுவது, டொனால்ட் ட்ரம்ப் சொல்லுவது போல் ஈரானுடைய அனைத்தும் வெட்டப்பட்டதென்றால் ஈரானுக்கு இப்பொழுது தாக்குவதற்கான வல்லமை இருக்கிறதா, அல்லது இந்த யுத்தம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஆக்சுவலி ஒரு விஷயத்தை போக வேண்டும். 2025 ஜூனில் அந்த 3 அல்லது 4 அணு இன்ஸ்டலேஷன்ஸ்ன்னு சொல்கிறது, அதில் வந்து நியூக்ளியர் இன்ஸ்டலேஷன்ஸ், அதுகளில் வந்து அவங்க அட்டாக் பண்ணின உடனே இதோட எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அழிஞ்சு போயிருக்கிறது. ஈரானால் இனிமேல் நியூக்ளியர் அதாவது நியூக்ளியர் பொம்மண்டையோ அல்லது உருவாக்க முடியாதுன்னு சொன்னார். அது சொல்லி ஒரு 24 மணித்தியாலம் அல்லது 72 மணித்தியாலத்துக்குள்ளேயே மறுபறிக்கைகள் வர தொடங்கிட்டு அது உண்மையாக நடக்கலண்டு. ஈவன் சொல்லப்போனால் ஐஏஇஏங்கிற அந்த சர்வதேச அட்டமிக் எனர்ஜி ஏஜென்சி இருக்கிறது, அதனுடைய தலைவர் கூட அதனுடைய இந்த பணிப்பாளர் நாயகம் கூட சொன்னார் என்னென்னா, உண்மையாகவே அந்த அணு சக்தி நிலையங்கள் முழுக்காக பாதிக்கப்படவில்லை என்றும் ஈரானுடைய என்ரிச்மெண்ட் கெப்பாசிட்டி சரிவாக்குற தன்மை குறையவில்லை என்றும் சொன்னார் உண்மையாக. ஆகவே அது வந்து உண்மையாக ட்ரம்புடைய கதையை பிழை என்று பொதுவாக எல்லா விதமான நாடுகள் அதே மாதிரியான ஒரு 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 நிலைப்பாட்டினுடன் தான் நாங்கள் இந்த கதையும் அணுக வேண்டியிருக்குது. அவர் வந்து சொல்வாராக இருந்தால் எல்லா விதமான இதையும் அழிச்சாச்சா ஒன்றும் இல்லைன்னு சொன்ன உடனே உண்மையாக 2 விதமான போக்கில் இதை இன்டர்பிரேட் பண்ணலாம். ஒன்று வந்து ஓகே போர் நிற்கல. இரண்டாவது என்னென்றால் ஈரானிய தலைவர்கள் தான் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு அழிவை பற்றி கவலையே இல்லை, ரைட், இது வந்து நீண்டகால போர், நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இது நியாயப்படுத்தல் அல்ல. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் இந்த அறிக்கை விடுதல் ஒரு விதமாக உளவியல் ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்துது. இது வந்து எதோ சையோப்பன்னு சொல்லுவாங்க, ரைட், அதாவது மக்கள் மத்தியில் ஒரு விதமான தாக்கத்தை அழுத்தத்தை ஏற்படுத்தி ஈரானுக்கு எதிரான சிந்தனைகளை தூண்டி விடுற ஒன்று. அடுத்து ஈரானிய தலைமையை முழுக்க தனிமைப்படுத்துறது. ஈரானிய தலைமை முழுதாக அழிக்கப்பட்டுவிட்டது. 1ஆம் கட்ட தலைமை, 2ஆம் கட்ட தலைமை, 3ஆம் கட்ட தலைமை என்று முழு தலைமைகளும் அழிக்கப்பட்டு விட்டது. ஈரானிலே இப்பொழுது தலைமை அதிகாரம் எடுக்கக்கூடிய யாருமே இப்பொழுது இல்லை ஈரானிலே என்று சொல்லுகிறார்கள். உண்மையாகவா? அப்படியே உடனுக்குடன் தெரியலை. என்னுடன் அதனுடைய வெளிநாட்டு அமைச்சர் ஆக்டிவாக இருக்கிறாரு.
அதனுடைய பிரசிடெண்ட் ஆக்டிவாக இருக்கிறாரு, ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு தான் இருக்குது. அதே நேரத்தில் வந்து முழுக்க முழுக்க போரிலிருந்து தாங்கள் வித்ட்ரோ பண்ணி விட்டதாகவோ அல்லது தாங்கள் வந்து பயந்து விட்டதாகவோ எந்த விதமான ஆதாரமும் இதுவரையில் காண கிடைக்கல. ஆனால் தாங்களை வந்து சிலர் வந்து சில நாடுகள் ஒரு ராஜதந்திர பேச்சுவார்த்தைக்கு, அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருங்கள் என்று சொல்லுவதாக கேள்விப்பட்டதாக கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அமைதி பேச்சுவார்த்தை இனி ஒரு சீஸ் ஃபயர் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் யார் கொண்டு வரலாம்? எந்த நாடு இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலே ஒரு சமாதான தூதுவராக செயற்படக்கூடிய வல்லமை இந்த காலகட்டத்தில் இருக்கிறது? எந்த நாட்டுக்கு? இந்த நாட்டுக்கு உண்மையாக இது நியூட்ரலாக இருந்திருந்தால் ஒரு இந்தியாவை போன்ற நாடு செஞ்சிருக்கக்கூடும். ரைட். நான் அதுக்காக நியூட்ரல் இல்லைன்னு சொல்லவில்லை. நான் அவங்களுடைய செயற்பாடுகள் சில அதிருப்திகளை ஏற்படுத்தியிருக்குது. ஆகவே அது எந்த அளவுக்கு கிரெடிபிளாக ஒரு நாடு செய்யும் என்று சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் சீனா இதில் மிகவும் தெளிவாக இருக்குது. நீங்கள் இப்போ இந்த செக்யூரிட்டி கவுன்சில் ரெசல்யூஷனை பற்றி நான் கதைச்சேன் தானே, 2817. அதுக்கப்புறம் ரஷ்யா ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்து அது தோற்கடிக்கப்பட்டதுன்னு சொன்னேன் தானே. அது ரெண்டுக்கும் இடையில் ஒரு விதமான ஒரு உண்மையை ஒன்றை சொல்லி ஆகணும். என்னென்னா 2718 வந்து 2817 முன்வைத்த பொழுது அது பஹ்ரைன் முன்வைத்தது ஜிசிசி கண்ட்ரிகள் சார்பாக. அதன் போது ரஷ்யா அதை ஒப்ஜெக்ட் பண்ணலை, ஒன்லி அப்ஸ்டெயின். அதை போட்டி இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளலை. ரைட்டா? அதே நேரத்தில் ரஷ்யா கொண்டு வந்த அந்த ரெசல்யூஷனுக்கு பஹ்ரைன் ஒப்ஜெக்ட் பண்ணலை. பஹ்ரைன் ஒரு செக்யூரிட்டி கவுன்சில் மெம்பர், நான் பெர்மனன்ட் மெம்பர், ஒப்ஜெக்ட் பண்ணலை. அதுவும் அப்ஸ்டெயின் பண்ணியது. ஏன் என்று நீங்கள் யோசித்து பார்த்தால் பஹ்ரைன் வந்து கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சிலுடைய ரெப்ரசன்டேட்டிவாகத்தான் அந்த ரெசல்யூஷனை கொண்டு வந்தது. ரெப்ரசன்டேட்டிவ் அது தன்னுடைய சொந்த நாடாக சொந்த இது கெப்பாசிட்டியில் தான் அங்கே செயற்படுகிறது. ஆனால் ஜிசிசி கண்ட்ரிகளுடைய நலனை இந்த சந்தர்ப்பத்தில் பிரதிபலித்திருக்கிறது. ஆகவே பஹ்ரைன் என்ன சொல்லுது? உங்களை நான் ஒப்ஜெக்ட் பண்ணலை, நீங்கள் என்ன ஒப்ஜெக்ட் பண்ணலை. அதில் அர்த்தம் என்ன? ஏனென்றால் ரஷ்யா 2 விதமான கருத்துக்களை சொல்லிச்சு. ஒன்று வந்து கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சிலோ அல்லது கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சிலை சேர்ந்த நாடுகளோ குறைந்தது மனிதாபிமான ரீதி சட்ட வன்செயல்களை மீறல்களை கண்டிச்சிருக்கணும். அதாவது 170க்கும் மேற்பட்ட சிறுமியர்கள் கொலை செய்யப்பட்டதை கண்டிச்சிருக்கணும். அதுக்கு நீ எங்கே போனீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குது. உண்மைதான். அந்த கண்டிப்பை மத்திய கிழக்கு நாடுகள் விடவே இல்லையே. ரைட். ரெண்டாவது சொல்கிறேங்க. ரெண்டாவது என்னுடனே இந்த அரபு நாடுகள் ரஷ்யன் ஃபாரின் மினிஸ்டரை சந்தித்த பொழுது அவர் சொன்ன ஒன்று என்னென்னா, நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் ஈரானுக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள பிரச்சனைக்கு நாங்கள் மீடியேட் பண்ண தயாராக இருக்கிறோம் என்கிறது. ஆகவே இந்த ரீஜனல் சினாரியோ எடுத்து பார்க்கும் பொழுது ரஷ்யா சொல்லுது என்னென்னா, எஸ் நீங்களும் ஈரானும் கதைக்கிறதுக்கு எப்பொழுதாவது நீங்கள் முடிவெடுப்பீங்களா, சமிக்ஞைகளை தந்தீங்கன்னா நாங்கள் அதுக்கு தயாராக இருக்கிறோம் என்பது. சீனா அவ்வாறான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட இல்லை. அது என்ன சொல்லுன்னா, அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்தால் அதை நாங்கள் மீடியேட் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த இடத்துல இஸ்ரேலை முன்னிலைப்படுத்தாமல் போகிறார்களா? இஸ்ரேலுடைய நலன்கள் எப்படி போயும் அமெரிக்காவில் கவனிக்கப்படும் என்கிற ஒரு தோற்றப்பாடு இருக்கிறபடியால் இது வந்து மிச்சம் கிளியர்னா. ஒபாமாவுடைய காலத்தில் ஜாயின்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷனுங்கிறது ஈரானுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராமை கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து வெளியே கொண்டு வராமல், அதாவது ஒரு வெப்பன் ஒன்று வரக்கூடாது என்ற ஒரு பயத்தில் அதை தடுக்கணும் பண்ணுறதுக்காக தான் அந்த ப்ரோக்ராம் 2015 கொண்டு வந்தாங்க. ஆனால் இஸ்ரேலால் எதுவுமே செய்ய முடியலை. ஆனால் அவங்க என்னென்னா ட்ரம்ப் வரும் வரையும் பார்த்து கொண்டிருந்தாங்க அதை கேன்சல் பண்ணுறதுக்கு. 2018 ட்ரம்ப் எடுத்த முதலாவது முடிவு அந்த ஜேசிபிஓவிலிருந்து அமெரிக்காவை விட்ரோ பண்ணுது. அதனோடு தான் அந்த வீழ்ச்சியை ஆரம்பித்தது. ஆகவே நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, இஸ்ரேல் வந்து அமெரிக்கன் ஒரு பிரசிடென்ட் ஒருவன் உண்மையாகவே ஒரு தீர்மானம் மிக்கவராகவும் துணிவுள்ளவராகவும் இருந்தால் அவரால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் அமெரிக்கா இந்த யுத்தத்திலே தன்னுடைய ராஜதந்திர ரீதியாக தோல்வி அடைந்து விட்டதா? அமெரிக்கா இவ்வளவு பெரிய எதிரான சக்தியாக ஈரான் இருக்கும் என்று சிந்திக்காமல் விட்டு விட்டதா? ஒரு மிஸ்கால்குலேஷன் ஒன்று அமெரிக்கா போட்டு விட்டதா என்ற ஒரு கேள்வியை பல பேர் எழுப்புகிறார்கள். காரணம், டொனால்ட் ட்ரம்புக்கு முன்னதாக இருந்த 6 ஜனாதிபதிகளும் எடுக்காமல் இருந்த ஒரு தீர்மானம் ஈரானோடு தாக்குதல் நடத்துவது என்பது. அவர்களுக்கும் தாக்குதல் நடத்துவதற்கான அவ்வளவு முகாந்திரம் இருந்தது, ஆனாலும் அவர்கள் எடுக்கவில்லை. காரணம், இலகுவாக தாக்குதல் நடத்தி வெற்றி கொள்ள முடியாத ஒரு நாடு, கிட்டத்தட்ட 90 மில்லியன் மக்கள் வாழுகின்ற ஒரு நாடு, இலகுவாக விடயம் அல்ல.
ஆகவே இந்த இடத்திலே அமெரிக்கா ஏதோ ஒரு வகையில் ராஜதந்திர ரீதியாக தோற்றுவிட்டது என்று டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிக்கைக்கு வெளியில் இருந்து பார்க்கின்றவர்கள் சிந்திக்கிறார்களா? ஏனென்றால் அமெரிக்காவினுடைய தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நியமங்களை மீறிய ஒரு தலைவர், எந்த நியமங்களுக்கும் உட்பட விரும்பாதவர். அடுத்தது அவருக்கு கைமாறல்கள் தான் உண்மையாக டிரான்சாக்ஷனலிசம் என்று சொல்கிறது, அதுதான் அவருடைய கொள்கை என்ன. ஆகவே அவர் மற்ற ஜனாதிபதிகள் மாதிரி எந்த அளவுக்கு தீர்க்கமாக இந்த நீண்டகால தேசிய நிலங்கள் பற்றி யோசிப்பார் என்று எனக்கு தெரியாது உண்மையாக. அது பலர் அதை கேள்விக்குறியாக்குறார்கள். அதை பற்றி நியாயமான எழுத்துக்கள் அறிக்கைகள் இருக்கின்றன, ரைட். ஆகவே அவருடைய முடிவு 2028 அவர் அந்த ஜேசிபிஓயிலிருந்து வித்ட்ரா பண்ணின உடனே அது எப்பொழுதுமே கிளியராக இருந்துச்சு, அவர் இஸ்ராயலுக்கு சார்பாக தான் நடக்க போகிறார் என்று. உதாரணத்துக்கு இதுவரையில் நாடுகள் மிகவும் கவனமாக இருந்துச்சு ஜெருசலம்ங்கிறத ஒரு கேபிட்டலாக அறிவிக்கிறத எல்லா நாடுகளுமே தவிர்த்து கொண்டு. ஏன்னா ஈஸ்ட் ஜெருசலம் வெஸ்ட் ஜெருசலம் இருக்குது, அது தீர்மானிக்கப்படாத ஒரு விஷயம். அதாவது ஒஸ்லோ பீஸ் அக்ரிமெண்ட்டில் அது அடையாளம் கண்டிருக்கிறார்கள், பிற்காலத்தில் தீர்மானிக்கிற ஒரு பிரச்சனையாக. அப்படி இருக்கும் பொழுதோ இவர் என்ன செய்தார்னா, முதலாவது அறிவிப்பே அந்த ஜூயிஷ் லபிக்கு சாதகமாக அவர் செய்த சைனிஸ்ட் லபினா சொல்லணும். அந்த அறிவிப்பு என்னவென்றால், அமெரிக்கா ஜெருசலம் முழுதையும் இஸ்ராயலினுடைய தலைநகராக ஆக்கணும். ஆகவே அவர் பார்க்குற விதம் வித்தியாசமானது. அவர் எல்லா விதமான ஜனாதிபதிகள் மாதிரியும் நடந்ததாக தெரியவில்லை. என்றால் அதுக்கு உண்மையாக சொல்ல போனால் நியதிகளை மீறிய ஒரு ஜனாதிபதி. இவரை கட்டுப்படுத்துவதற்கு அமெரிக்காவில் வேறு எந்த ஒரு ஜனநாயக பொறிமுறையும் இல்லையா? ஜனநாயக நாடு தானே அமெரிக்கா, ஜனநாயக நாடு தானே அமெரிக்கா. ஆனால் ஜனநாயக நாட்டிலே ஒரு டிக்டேட்டர் மாதிரி செயற்படுகின்ற டொனால்ட் ட்ரம்பினுடைய செயற்பாட்டை விமர்சிக்க முடியாதா, அல்லது அவர்களுக்கு எதிரான கண்டன தீர்மானம் எடுக்க முடியாதா? அவருடைய செயற்பாடு பிழை என்று மக்கள் நலனுக்கு எதிராக இருக்கிறது என்று எதிரும் ஒரு தீர்மானம் எடுக்க முடியாதா? உண்மையாக ஜனநாயகம் பற்றி மிகவும் பேசுகின்ற நாடு அமெரிக்கா. ஆனால் அந்த ஜனநாயக ரீதியிலான முடிவுகள் எந்த அளவுக்கு எடுக்கப்படுகின்றன உண்டோ, அடுத்தது அந்த ஜனநாயக ரீதியான எடுக்கிற முடிவுகள் எந்த அளவுக்கு சர்வதேச சமூகத்தினுடைய ஆதரவை பெறுகின்றது இன்னொன்று. அதே நேரத்தில் அமெரிக்காவுக்குள்ள சில முடிவுகளை மாற்றியமைக்கக்கூடிய நிறுவனங்கள் இல்லை என்றும் இல்லை. உதாரணத்துக்கு அவருடைய டெரிஃப் கொள்கையை உடனுக்குடன் சுப்ரீம் கோர்ட் மாற்றிவிட்டது. என்ன, அது செல்லுபடியற்றது என்றும், அது இந்த ரீதியில் மட்டும்தான் போகலாம், அதுக்கு எதிராக இந்த மாதிரி அவர் நினைக்கிற ஆர்டிஃபிஷியலாக டெரிஃப் விதிக்கிறங்கிற அதிகாரம் அவருக்கு இல்லைன்னு சொல்லியாச்சு. ஆகவே அந்தந்த நிறுவனங்கள் செயற்பட அனுமதிக்கப்பட்டால், அதற்கான சூழல்கள் உருவாக்கப்பட்டால் நான் நினைக்கிறேன் இருக்கக்கூடும். ஆனால் அமெரிக்காவினுடைய வெளிநாட்டு கொள்கை என்கிறது, அடுத்தது வெளிநாட்டு கொள்கை பாதுகாப்பு கொள்கை என்பது நிச்சயமாக செனட்டால் ஒரு கண்ட்ரோல் இருந்த போதும் கூட உண்மையாக அமெரிக்கன் ஜனாதிபதியினுடைய தத்துணிவில் செயற்படக்கூடிய விஷயங்கள் அவைகள். அதனால தான் சில நேரங்களில் மிகவும் சிக்கலான முடிவுகள் எடுக்கப்பட்டு மிகவும் சிக்கலான நிலையில் அமெரிக்காவை ஆழ்த்தியும் உள்ளது. இலங்கை இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் இடம்பெறுகின்ற யுத்தம் காரணமாக எந்தெந்த அடிப்படையிலே இலங்கை நேரடியாக பாதிப்புக்கு உள்ளாகிறது என்றா, இலங்கையை பொறுத்தளவில் மைக்ரேஷனுங்கிறது, லேபர் மைக்ரேஷன் ஒரு பெரிய ஒரு காம்போனண்ட். லேபர் மைக்ரேஷன் ஆரம்ப கட்டங்களில் ஒரு சின்ன பிரச்சனைகளை, பொருளாதார பிரச்சனைகளை, தேசிய பிரச்சனைகளை தீர்க்கலாம். அது ஒரு லாங் டேர்மில் லேபர் மைக்ரேஷன் எந்த அளவுக்கு உதவுங்கிறத பற்றி எந்த அரசாங்கமும் தீர்மானிக்கம் எடுக்கவில்லை. அதுக்கு 2 காரணம். ஒன்று அரசாங்கங்களுடைய தீர்க்கமான சிந்தனையற்ற தன்மை, 2வது போர். இந்த 2 சூழ்நிலையிடம் இலங்கையிலிருந்து மக்களை வெளியேற்றுறதுக்கு அரசாங்கங்களும் ஆதரித்தது, அதில் சூழ்நிலையும் அதை உண்டாக்கியது. உதாரணமாக போர் ஆக்டிவாக நடந்த பொழுது கணக்கு பேர் அகதிகளாக போனாங்க தானே. அப்போ அகதியாக போனவர்களை அந்த நாட்டில் உள்ளவர்கள் எக்கனாமிக் ரிஃப்யூஜிஸ்ன்னு சொல்லுவாங்க, ரைட். இந்த பிரச்சனை டேக் தான் டிஃபரெண்டே தவிர உண்மையாக இந்த வெளியேற்றத்துக்கான தன்மை இருந்துச்சு இலங்கையிலிருந்து, அதை ஒரு அரசாங்கங்களும் இல்லை. இப்பொழுது என்னென்னா, குளோபலைஸ் வேர்ல்டாக வந்ததுக்கு பிறகு லேபர் மைக்ரேஷனுங்கிறதோ மைக்ரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட், அபிவிருத்திக்கான மைக்ரேஷன் என்ற கான்செப்டுக்குள்ளே கொண்டுறாங்க. ஆகவே இலங்கையினுடைய பெரும்பாலான ரெவென்யூ மைக்ரேஷன் தான், லேபர் மைக்ரேஷன். ஆகவே மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு பெரிய போரண்டு வெடிச்சது, இது இன்னமும் ஆகும் பொழுது அந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய சூழல் அந்தந்த நாடுகளுக்கு இருக்காது.
நாங்கள் நம்புவோம் அப்படி நடக்கிற கட்டம் ஒன்று வராது என்று. ஆகவே அப்படி வரும் பொழுது என்ன நடக்கும், அப்படி வந்து விட்டால் என்ன நடக்கும் என்றால் உண்மையாக அந்த மக்கள் திரும்பி வர வேண்டி வரும். இவக்குவேஷன் பிளான் ஒன்று தேவை. அந்த மக்களை திரும்ப கொண்டு வந்து எக்கனாமிக்கலியாக எப்படி நாங்கள் அவங்களுக்கு உதவி செய்கிறது, அவங்களோட அடிப்படை தேவைகளை எப்படி. ஏன்னா அவங்க வந்து காலங்காலமாக இந்த நாட்டுக்காக உழைத்தவர்கள். அவர்களை திடீர்னு ரோட்டில் விட்டுட்டு நீங்கள் பாருங்கன்னு சொல்லவும் முடியாது. அதே நேரத்தில் அந்த மக்கள் இங்கே வந்து வருகின்ற நேரத்தில் இலங்கையினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும், அது அடுத்த பிரச்சனை. ஆகவே வரும் பொழுது உங்களுடைய பொருளாதார தளம் கொஞ்சம் விருத்தி அடைஞ்சிருந்தால் நீங்களே அப்சர்வ் பண்ணிக்கொள்ளலாம், உள்வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் அப்படி இல்லாமல் இருக்கின்ற பொழுது என்ன நடக்கும் என்றால் நீங்கள் கைவிட வேண்டி வரும். ஆகவே மக்கள் மத்தியில் பெரும் குழப்பம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அந்த நிலைக்கு இன்னும் வரல. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு விதமும் இருக்குது. மத்திய கிழக்கு நாடுகளே தங்களுடைய பாலிசிஸை கொள்கைகளை திரும்பவும் மீளமைக்கலாம். எந்த அளவுக்கு எங்களுக்கு லேபர் மைக்ரேஷன் தேவை, எந்த அளவுக்கு தேவையில்லை, எந்த நாடுக்கு எந்த குவாட்டாண்டெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பிறகு ஒரு லெசன்ஸ் லேர்ன்டாக, அதாவது படித்து கொண்ட ஒரு பாடமாக இருக்கலாம். சரியானே? அப்படி வரும் பொழுதும் கூட பாதிக்கப்படலாம், அல்லது சில நேரங்களில் அது பெனிஃபிட்டாகவும் வந்து அமையலாம். ஆனால் சில நேரங்களில் சில பேர் சொல்லுகிறார்கள், இனிமேல் சர்வதேச ரீதியாக இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் எல்லாம், உக்ரைனில் யுத்தம் நடந்தது, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தனவந்தர்கள், யுக்ரைன் தனவந்தர்கள் எல்லோருமே இப்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளிலே தான் சென்றிருக்கிறார்கள், அங்குதான் பெரிய அளவிலான சொத்துக்களை வாங்கி இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். சில வேளைகளிலே இந்த நிலைமை மாறுபடுமாக இருந்தால் இலங்கைக்கு சில வரப்பிரசாதங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இலங்கை சில வழிகளிலே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இலங்கையினுடைய போர்ட் சிட்டி எல்லாம் சில நேரங்களிலே பெரிய முதலீடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா? சில யுத்தங்களிலே வினர்ஸ் லூசர்ஸ் என்று இருப்பார்கள். நாங்கள் ஸ்ரீலங்கா ஒரு வினராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல, யுத்தத்தில் வினர்ங்கிற இல்லையே. இங்க வந்து உண்மையா சொல்ல போனா நாங்க வந்து விளைவினால் ஒரு வினர்ஸாக நாங்கள் வரலாம். அதாவது அந்த யுத்தத்தினுடைய விளைவினால ஏதாவது எங்களால நாங்கள் பயனாளியாக ஆகலாமா என்கிறது அது வந்து பெறணும். ஒரு ஸ்ட்ராட்டஜைசிங்லாம் பெறணும். அதாவது நாங்கள் ஒரு 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 நமக்கு ஒரு வியூகம் ஒன்று இருக்கணும், அதன் மூலோபாய தந்திரம் ஒன்று இருக்கணும். இவையிட நாங்கள் இப்போதே செய்ய வேண்டாம். நான் பார்ப்போமே எப்படி என்று. உதாரணத்துக்கு எக்கனாமிக் மானிட்டரிங் கமிட்டி ஒன்று இலங்கை அரசாங்கம் நியமிச்சிருக்குது. அது மிக முன்னேற்றகரமான செயல். ஆனால் அதில் வந்து இருக்கிறதெல்லாம் அரசு நிறுவனங்களினுடைய தலைவர்கள் தான். வேறு விதமான பிரைவேட்டோ இருக்கிறதாக தெரியவில்லை. ஆனால் இருந்தாலும் அவங்க கன்சல்ட் பண்ணக்கூடும். ஆகவே அது ஒரு முன்னேற்றமான செயற்பாடு. ஆனால் அந்த முதல் வந்து மாறுறதுல உண்மையாக நிரந்தரமான ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஃப்ளைட் ஆஃப் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. எப்பொழுதும் அது போய்கொண்டே இருக்கும். எங்கெங்கே நாடுகள் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளைட் மறுவிதமாக போனால் ஒரு 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 கம்யூனிஸ்ட் கதையில் கதைக்க போனால் எக்ஸ்ப்ளைட் பண்ண போடக்கூடியதாக இருக்குதோ அங்கே போகும். இன்னொரு விதமாக பார்க்க போனால் அது என்னுடைய எங்கெங்கே நாடுகளில் தாங்கள் வந்து வாழக்கூடியதாகவும் அந்த நாட்டினுடைய தலைவர்களும் நாட்டு மக்களும் தாங்களும் அதில் பங்கிட்டு கொள்ளலாம், அதனுடைய எக்கனாமிக் பெனிஃபிட் பெறலாம் அப்படின்னு வைக்கிறோம். அந்தந்த நாடுகளுக்கு போகும் உண்மையாக. அதனால தான் நாங்கள் காண்றோம் சில இடங்களில் சைனாவிலிருந்து அமெரிக்கா வந்து தன் கம்பெனிகளை விட்ரா பண்ணும் பொழுது அதிகமான கம்பெனிகள் வந்து வியட்நாமுக்கும் பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் போச்சு. பிலிப்பீன்ஸுக்கு போனதும் உண்டு. ஆனால் இது வந்து நார்மலான ஒரு பரம்பரை. இதுக்கு நாங்கள் நிச்சயமாக இதை கூட்ட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் சில அபிவிருத்தியான சிந்தனைகள் இருக்கணும், முன்னேற்றமான சிந்தனை இருக்கணும். எங்களோட பாலிசிஸில் முன்னேற்றம் வேணும். அதே நேரத்தில் வந்து நாங்கள் இன்னும் கடன் சுமையை குறைக்க வேண்டிய ஒரு நாடாகவும் இருக்கிறோம். ஆகவே கணக்க ப்ரெஷர் இலங்கை அரசாங்கத்தின் மீது இருக்கிறது. ஆனால் அது இலங்கை அரசாங்கத்தினுடைய செயற்பாடு மட்டும் இல்லை, ஒப்போசிஷன் கூட அதுக்கு ஒத்துழைத்து செய்யக்கூடிய ஒரு செயற்பாடாக தான் இது இருக்குது. இப்போ இது இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கிறது. இந்த யுத்தம் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே இடம்பெறுவதனால் இதிலே முழுவிதமான பயனையும் பெற்ற நாடு என்று கேட்டால் அது ரஷ்யாவாகத்தான் மாறுகிறது என்று சொல்லுகிறார்கள். அமெரிக்காவிலே இப்பொழுது கிண்டல் அடிக்கிறார்கள் டொனால்ட் ட்ரம்பை. கடைசியிலே நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு மாதத்துக்கு முதல் இந்தியாவை ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு தடையை நீங்கள் விதித்தீர்கள். அதுக்கு இந்தியா தலை சாய்த்தும் விட்டது. ஆனால் அதே இந்தியா திருப்பி ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெயை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற அடிப்படையிலே ஊக்குவித்து கொண்டும் இருக்கிறது அமெரிக்கா. இது வந்து அமெரிக்காவினுடைய பொருளாதார அடுத்தது பாதுகாப்பு ரெண்டுக்கும் இடையில் உள்ள ஒத்துழைப்பு தான் இது. அதாவது பெட்ரோலுடைய விலை கூடக்கூடாது. பெட்ரோல் வந்து தொடர்ச்சியாக உலக சந்தையில் இருக்கும்போது தான் பணவீக்கம் அதுகளெல்லாம் கொண்டு விட. எனக்கு எக்கனாமிக்க பொருளாதார ரீதியான அறிவு மிக குறைய. ஆனால் தெரிஞ்சது என்னென்றால் அப்படியான நேரங்களில் இந்த மிடில் ஈஸ்டிலிருந்து எண்ணெய் வர முடியாத சூழல். ஏன்னா கட்டார் ஏற்கனவே சொல்லிவிட்டது ப்ரொடக்ஷனை நிறுத்திவிட்டோம். இப்படியான சூழலில் வந்து உலகத்தில் வந்து இந்த ஒரு வொலட்டிலிட்டி வருந்தானே ஆயில் ப்ரைஸஸில் அந்த சூழலை தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? அடுத்த யுக்தி என்ன?
என்று பார்ப்பார்கள். அப்போ அவங்களுக்கு என்னுடனே அவங்கள் செய்யும் பொழுது அவைகளெல்லாம் சட்ட ரீதியானதும் நியாயமானதும் மற்றவர்கள் செய்ய முடியாது. ஆகவே இதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் மேக்கிங். ஆனால் சில நேரங்களில் இது நீங்கள் பார்க்கும்பொழுது சில நாடுகள் பெனிஃபிட் எடுத்திருக்குது. உதாரணத்துக்கு இந்தியா பெருமளவிலான நன்மையை பெற்றுச்சு. இப்பொழுதும் கூட ஒரு மாதகால கொள்வனவுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது. அதுக்கான பொருளாதார தடையை தளர்த்தி ரஷ்யா குறைந்த விலையிலே கச்சா எண்ணெயை இந்தியாவுக்கு இந்த நேரத்திலே கொடுக்குமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. சொல்லும் ரஷ்யா, நீங்கள் குறைந்த விலையிலே கொடுத்தோம், நீங்கள் தயாராக இருக்கவில்லை, நீங்கள் வேண்டாம் என்று சொன்னீர்கள், இப்பொழுது நீங்கள் வருகிறீர்கள், மாற்று வாய்ப்பு உங்களுக்கு இல்லை என்பதனால், ஆகவே சந்தை அடிப்படையிலே தான் நாங்கள் தருவோம், கன்செஷன் ரேட்லேயே உங்களுக்கு கச்சா எண்ணெய் தரமாட்டோம் என்ற நிலைப்பாட்டில் தான் இருப்பதாக பல பேர் சொல்லுகிறார்கள். நீங்கள் இந்திய தலைவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை கேட்டிருப்பீங்க. எப்படின்னு உடனே ரஷ்யா மீது இந்த உங்களுக்கு தெரியும் தானே, இப்போ இந்தியா மீது ட்ரேட் டெரிஃபை கூட்டினார் தானே ட்ரம்ப். கூட்டும் பொழுது சொல்லப்பட்ட ஒன்றுன்னா நீங்கள் வந்து ரஷ்யாவிட்டிருந்து ஒயில் வாங்குறீங்க, அதை உடனுக்குடன் நிறுத்தணுமெண்டு. அதுவரையும் தெரியாது, இந்திய தலைவர்கள் சொல்லும் வரையும் தெரியாது. உண்மையாக நீங்கள் சொல்லி தான் நாங்கள் ரஷ்யாவிட்ட வாங்கினண்டு. ஏன் சொன்னாங்கண்டா, அதுக்கு சொல்லப்பட்ட விளக்கம் என்னென்னா, ரஷ்யா மீது ஒயில் தடையை போட்ட உடனே ஒயில் ரவியில் கூடும். ஏன்னா ஒரு பக்கத்திலிருந்து அவுட்புட் பெறாதானே, கூடினா என்ன நடக்கும்? பொருளாதார ரீதியில் பல சிக்கல்கள் ஏற்படும், வாலட்டிலிட்டி, அந்த பிரச்சனை ஒன்று வரும். ஆகவே இந்தியாவு தான் கூடுதலான சைனாவுக்கு எதிராக அடுத்ததாக இந்த பிராந்தியங்களில் கூடுதலாக ஒயில் தேவைப்பட்ட ஒரு நாடு, ரைட்டா? ஆகவே அந்த நாடு வந்து ஒரு தொகையை அப்சர்வ் பண்ணுவதன் மூலம் இந்த ஒயில் ப்ரைஸஸை பேலன்ஸ் பண்ணி கொள்ளலாம்ங்கிற ஒரு சிந்தனை தான் அது. ஆகவே அது வந்து இந்தியா தலைவர்கள் எப்பொழுதுமே சொல்லலை. அவங்க சில நேரங்கள் சொல்லியிருக்கக்கூட ரஷ்யாவுக்கு நாங்கள் வந்து எல்லா தடைகளுக்கும் அப்பால் நாங்கள் உங்களோட உறவுகளை விருத்தி செய்து கொள்ளுகிறோம் விரும்புவோம் என்று சொல்லியிருக்கக்கூடும். ஆனால் இந்த பிரச்சனையை அமெரிக்கா கொண்டு வந்த உடனே எல்லோருமே அமெரிக்காவுக்கு சொன்னார்கள், இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்லி தான் நாங்கள் செஞ்சது, அப்படி இல்லாட்டி நாங்கள் போயிருக்க மாட்டோம். ஆகவே நீங்கள் சொல்லி நாங்கள் செய்ததை ஒரு ஜனாதிபதியுடைய காலத்தை செய்ததை இன்னொரு ஜனாதிபதி வந்து எப்படி மாற்றுறது, அதுக்காக ஏன் பனிஷ் பண்ணணும்ன்ற ஒரு கேள்வியை கேட்டாங்க. உண்மை. இப்போ ஒரு கேள்வி இறுதியாக, இன்னும் 4 நிமிடங்கள் தான் இருக்கிறது. இந்த யுத்தம் இன்னும் ஒரு மாத காலம் நீடிக்குமாக இருந்தால், இன்னும் ஒரு மாத காலம் குறைந்தது, எவ்வாறு இந்த சர்வதேச ரீதியான நிலப்பாடுகள் எல்லாம் மாறப்போகிறது? சர்வதேச ரீதியில் நிலப்பாடுகள் கணக்கு பெறும். உதாரணத்துக்கு இலங்கையை பற்றி தான் கூடுதலாக கதைக்கலாம். இலங்கை பொருளாதார ரீதியாக பெரிய பாதிப்புக்குள்ளாக அது ஒன்று. உலகத்தினுடைய ஒழுங்குமுறைகளிலே பல மாற்றங்கள் ஏற்படும் என்று சொல்லுகிறாங்க. எஸ், உண்மை. என்னுடனே இது வந்து 2 விதமான இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது. ஒன்று வந்து இஸ்ராயல் சொல்கிற ஒன்று, அதாவது இது ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக்ஸ், அதாவது எங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னே, அதுக்குரிய கெப்பாசிட்டியை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னே, அடைகிறதுக்கு முன்னே நாங்கள் உங்களை அட்டாக் பண்ண வேண்டியது எங்களுடைய நீதியும் தர்மமும் அவங்களோட ஓலோஜிக்கும் பண்ணி சொல்கிறாங்க, ரைட்டா? ஆனால் இது வந்து உண்மையாக சொல்ல போனால் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட சர்வதேச சட்டத்தினுடைய மீறல். அது மட்டும் இல்லை, சர்வதேச சட்டத்தை தலைகளாக மாற்றி போட்ட ஒன்று. ஆக இப்படி ஒவ்வொரு நாடும் விரும்புமெண்டா இந்த உலக ஒழுங்கு முழுக்க மாறி இருக்கும் தானே. ஆகவே உலக ஒழுங்கு மாறும் பொழுது, உலக ஒழுங்குறதுன்னு வர்த்தக ஒழுங்கு, சட்ட ஒழுங்கு, அரசியல் ஒழுங்கு, எல்லா விதமான இதுகளையும் ஓர்டர்லானே கொண்டு வரோம். அப்போ வர்த்தக ஒழுங்கு இல்லாமல் விட்டாய் நடக்கும் உதாரணத்துக்கு. ஆனால் மக்கள் வந்து யூரோப்பில் உள்ள மக்கள் இன்னும் சபை பண்ணுறாங்க. அவங்க வந்து வெளியே தெரியாவிட்டாலும் கூட அரசாங்கங்கள் அதுக்கான நிவாரண ரீதியிலான வேறு சிந்தனைகளை கொண்டு வர முயற்சித்தாலும் கூட உண்மையாக ஏற்கனவே ஒயில் பிரைஸோ அல்லது வேறு விதமான தாக்கங்களோ யூரோப்பியன் மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்குது. ஆப்பிரிக்காவில் அது நடக்க போகுது. ஆகவே ஒரு நீண்ட காலம் இந்த யுத்தம் செல்லுமாக இருந்தால் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் ஏற்படும், உலக ஒழுங்கிலே ஒரு மாற்றம் ஏற்படும். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, எங்கள் நாடு சம்பந்தமான ஒரு கேள்வி. நீங்கள் ஜெனீவாவினுடைய முன்னாள் வதிவிட பிரதிநிதி என்பதனால் இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறதாக நினைக்கிறேன். உண்மையாகவே எங்கள் நாட்டில் யுத்த குற்றம் இடம்பெற்றதா? யுத்த குற்றம் இடம்பெற்றதுக்கான நீதி கிடைக்குமா? அல்லது நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் கோலேட்டரல் டேமேஜஸாகத்தான் பல இடம் பெற்றிருக்கிறது என்ற ஒரு நிலைப்பாட்டிலே எங்கள் நாடு இருக்கிறதா? இல்லை, பேசிக்கலி ஜீரோ சிவிலியன் கேஷுவலிட்டின்னு சொன்னபடியாலே இந்த பிரச்சனையை வந்தது. அது வந்து அதாவது கோட்டாபய ராஜபக்ச அவர்கள்
இந்த நாட்டில் யுத்தம் நடந்துச்சு, அநியாயமாக தமிழ் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்களா பாவிகள்னு சொன்னபோது 0 சிவிலியன் கேஷுவலிட்டின்னு சொன்னார். அதுதான் உண்மையாகவே இது ஒரு பிரதான காரணி. அதுக்கு அடுத்த காரணம் என்னென்னா, உண்மையாக யுத்தத்துக்கு பிறகு ஒரு அக்கௌண்டபிலிட்டி ப்ரோசஸ் ஒன்று வச்சிருக்கணும். அதாவது பொறுப்பு கூறுதல் ஒன்று நடந்துக்கணும். பொறுப்பு கூறுதல் மூலமாக வருகின்ற விளைவு வந்து ரெஸ்டரேட்டிவ் ஜஸ்டிஸாக இருக்கலாம், ரிட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ், அது இஸ் எ மிக்ஸ். என்று அது எந்த மாதிரி செய்கிறங்கிறத மக்களும் அரசாங்கமும் சேர்ந்து தீர்மானித்து கொள்ளலாம். அது செய்யாமல் விட்டதால் அந்த பிரச்சனை வந்தது. ஆகவே நிறுவப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையினால், குறிப்பாக இந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலாலையும் செயலாளர் நாயனால் நிறுவப்பட்ட அந்த அந்த குரூப்புகள் வந்து இலங்கையில் வந்து போர்க்குற்றம் நடந்திருக்கலாம் என்ற சூழலை சொல்லி அவை இன்கொயர் பண்ணப்பட வேண்டும், இன்வெஸ்டிகேட் பண்ணப்பட வேண்டும், நீதி நிலைநாட்டப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே ஒன்றும் கொன்குலிசியாவை சொல்லலை, ஆனால் அந்த ப்ரோசஸ் வந்து கண்டினியூ பண்ண வேண்டிய தேவை இருக்குது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறது தான் உண்மை. அப்போ இதில் வந்து மக்கள் எவ்வளோ மட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுங்கிறது நான் சிச்சுவேஷனல் உண்மையாக. ஆனால் இப்பொழுது நடைபெறுற யுத்தத்தை எல்லாம் பார்க்கின்ற பொழுது, மனித உரிமைகள் எல்லாம் மீறப்படுவதை பார்க்கின்ற பொழுது, 170 பச்சிளம் குழந்தைகள் பாலர்கள் கொல்லப்பட்டதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது, சில நேரங்களில் இந்த உலகத்திலே நீதியையும் தர்மத்தையும் நிலைநாட்டுவது கொஞ்சம் கஷ்டம்தான் என்ற உணர்வு ஏற்படுகிறது. இல்லை, நான் அப்படி ஒன்றுக்கு வர மாட்டேன். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு காலமும் சரண்டர் ஆகக்கூடாது ஒரு இன்ஜஸ்டிஸுக்கு, ரைட்? ஒரு நியாயமற்ற தன்மைக்கு நாங்கள் சரண்டர் ஆகக்கூடாது. நாங்கள் என்ன யோசிக்க வேண்டும் என்றால், இதுக்கெல்லாம் பொறுப்பு கூற வேண்டிய சந்தர்ப்பம் பெறாதா என்று நாங்கள் யோசிக்கணும், உண்மையாக சொல்ல போனால். உண்மை. ஆனால் பல விடயங்களை நீங்கள் பேசியிருந்தீர்கள் திரு ALA அசீஸ் அவர்களே. சந்தோஷம் உங்களோடு இந்த நேர்காணல் காண கிடைத்தது. என்றால் முன்னாள் ஜெனீவாவினுடைய வதிவிட பிரதிநிதியாக இருந்தவர்கள், பல அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது. உங்களிடமிருந்து பல தகவல்களை மக்களுக்காக பெற்றுக் கொடுத்தோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. சக்தி டிவியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மனமார்ந்த நன்றிகள். இந்த அளவில் இந்த நிகழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இந்த நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.